அறநிலையத்துறை நிதியில் இருந்து கல்லூரி கட்டுவதை விமர்சனம் செய்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். மாணவ பயணம் அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்லூரி ஆரம்பிப்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலையத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலையத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையை கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளே விவாதம் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது 67 கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். 67 இந்த பகுதியிலையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். விழுப்புரத்தில் எங்களுக்காக கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்த அரசாங்கம் அல்ல அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 41 உறுப்பு கல்வி பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி, அந்த கல்லூரியில் ஃபீஸ் அதிகம், கல்வி கட்டணம் அதிகம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1000 ரூபாய் ஆண்டுக்கு. அதே பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியில் 9000 ரூபாய். அங்க இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க, அரசு கல்வி ஆக்குங்க, இந்த கல்வி கட்டணம் குறைவிட்டு. உடனே நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 41 பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக இருந்ததை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுத்தார். அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாங்க, கல்விக்காக ஊக்குவிச்சு 2 நாளா அதுக்கு விவாதம் நடக்குதுன்னு எடப்பாடி நேற்று அவர் தானே பேசினாரு. அவரை எடப்பாடி பழனிசாமி என்று அழைப்பதை விட பல்டி பழனிசாமி என்று அழைக்கலாம். நேற்றைக்கு முன்தினம் அறநிலையத்துறையின் சார்பில் கல்லூரியிலே தொடங்கப்படக்கூடாது என்றார். நேற்றைக்கு என்ன சொன்னார், கடுமையான எதிர்ப்பு ஏற்பட்ட பிறகு அறநிலையத்துறை சார்பில் நான் கல்லூரியில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அரசு சார்பிலே கல்லூரிகள் தொடங்கினால் ஏற்புடையதாக இருக்கும், அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று சொன்னார். பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போனதாக நினைக்கும் என்பால் அதுபோல் அவருக்கு நாட்டு நடப்பே தெரியவில்லை. நம்முடைய காளிகாம்பாள் திருக்கோயில் சார்பிலே நடைபெறுகின்ற கல்லூரியில் ஆண்டுதோறும் அந்த மாணவ செல்வங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டணத்தை இலவசமாக திராவிட முன்னேற்ற கழகமே கட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டான புத்தகப்பை மற்றும் புத்தகம், பேனா, தண்ணீர் பாட்டில் போன்றவற்றை கல்வி குழுமத்திலே இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட கல்வி குழுமத்திலே இருப்பவர்கள் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பழனி ஆண்டவர் திருக்கோயிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டிலிருந்து மதிய உணவையும் கொண்டு வந்திருக்கின்றார். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கல்லூரியிலே தங்கி பயிலுகின்ற உண்டு உறைவிடமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு முழு நேரமும் கட்டணமில்லா உணவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அரசு சார்பில் என்னென்னலாம் நடக்கின்றதோ அவையெல்லாம் படிப்படியாக நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். உதாரணத்திற்கு சமீபத்திலே ஏகாம்பரநாதர் திருக்கோயில் சார்பிலே செயல்படுகின்ற அந்த பள்ளி என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட பள்ளி. அங்கே 1000 மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் 10, 11, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு 10,000 ரூபாயை வழங்கியிருக்கின்றோம். அதோடு அந்த மாணவ செல்வங்களுக்கு தேவையான 146 மிதிவண்டிகளை வழங்கியிருக்கின்றோம். இப்படி அரசில் என்னென்ன சலுகைகள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் படிப்படியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அவரை நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, அந்த கட்சியினுடைய நிறுவனர் புரட்சி நடிகர் அவர்கள் 82ஆம் ஆண்டு அதே பள்ளியில் பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டு வந்தார். அவருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா இல்லையா? அதன் பிறகு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மையார் அவர்கள் கல்லூரியை கொண்டு வந்தார், மகளிர் கல்லூரியை பழனியிலே. அப்படி என்றால் அவருக்கும் இந்த கூற்று பொருந்தும் அல்லவா? இவர் என்ன அரசியல் ஞானியா? மற்றவர்கள் எல்லாம் எந்த விதமான விவரம் தெரியாத தலைவர்களா? ஆகவே எடப்பாடி அவர்கள் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டார் வசமாக. கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொண்டிருக்கின்றார். தீர்ப்பு 2026ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்பார்கள். இன்றைக்கு மாணவ செல்வங்கள் குதித்து போயிருக்கின்றார்கள். ஆகவே 2026க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் நிச்சயமாக மறையும் 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 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.